வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, தலைவர் பற்றி தான் பேச போகிறேன். தலைவர் பற்றி என்ன பேச போகிறேன்னா, இப்போ சமீபத்தில் நாடே ஒரு கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எந்த கல்யாணங்கிறது தெரியும், அம்பானி வீட்டு கல்யாணம் தான். ஸோ அம்பானி வீட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் அதை தாங்கிக்கவே முடியல. என்ன இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் வெளிப்பாடாக நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய 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 நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அம்பானி பையனை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்த மருமகனை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அங்கே வந்த கெஸ்ட் எல்லாம் பற்றி நெகட்டிவ் கமெண்ட், இவங்க அப்படி அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. இதில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம தலைவரை பற்றி இங்கே என்னெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஹேட்டர்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். முக்கியமாக சொல்லணுன்னா, அங்கே போயிட்டு நம்ம தலைவர் ஒரு டான்ஸ் ஆடினார். ஒரு 2 நிமிஷம் ஆடிருப்பாரா, 2 நிமிஷம் கூட இருக்காது. அந்த 2 நிமிஷம் டான்ஸை வச்சுட்டு இங்கே இவங்க ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க, ஐயோயோயோயோ தாங்க முடியல. அவர் காசுக்கு அடிமையாகி விட்டார். காசு கொடுத்தா என்ன வேணா செய்வார். காசு வாங்கிட்டு ஆடுறாரு. காசு 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 என்னத்துக்கு? அவர் ஆடுனா உங்களுக்கு எங்கே வலிக்குது? இல்லை, எனக்கு புரியல. சரி, காசு வாங்கிட்டு தான் ஆடட்டும், அவர் காசு வாங்கிட்டு ஆடட்டும், காசு வாங்காமல் ஆடட்டும், எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுமே. அது நீங்கள் இங்கே பெருசாக பேசி என்ன ஆக போகுது உங்களுக்கு? இப்படி தான் நிச்சயதார்த்தத்துக்கு போகும்போது வேலைக்காரம்மா கையை காமிச்சிட்டாரு. அவர் நிற்க சொல்லிட்டாரு. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, அவங்கள இது பண்ணல. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, வேலைக்காரங்க நல்லா தான் இருக்காங்க. தலைவரும் அவங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயம். அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதை ஊதி பெருசாகினாங்க. இப்போ என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு போய் ஒரு டான்ஸ் ஆடிட்டாராம். அதை பெருசாக்கி ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், நிறைய பதிவுகள் இதை பற்றி வந்துச்சு. இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பேசினவர் இவர் தான். இவர் பத்திரிகையாளர்னு நினைக்கிறேன். ஏதோ சேகுவேரான்லாம் பேர்லாம் ஆட் பண்ணியிருக்காரு இவர் பேருக்கு முன்னாடி. அதாவது என்ன சொல்கிறேன்னா, சேகுவேரா அப்படிங்கிற ஒரு பேரை உங்கள் பேருக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. சரி, நல்ல விஷயம்தான். ஏன் அவர் தன்னலம் இல்லாமல் அவர் நினச்சிருந்தா எப்படி இல்லாமல் வாழ்ந்துருக்கலாம். ஒரு மருத்துவராக இருந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனாலும் மக்களுக்காக இறங்கி வரேன், நட்புக்காக இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி அதனால தான் அவருடைய உயிர் போச்சுது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவருடைய பேரை பின்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் நாட்டுடைய நன்மைக்காக குரல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இவர் அங்கே போய் ஆடினார். என்னெல்லாம் கதை சொல்லியிருக்காரு தெரியுமா? அந்த வீடியோவில் 35 கோடி ரூபாய் வாங்கிட்டு தலைவர் ஆடினாராங்க. அங்கே ஆடுறவங்களுக்குலாம் 35 கோடி ரூபாய் அம்பானி கொடுக்குறாராம்மா. சரி, இருக்கட்டும், எல்லாருக்கும் கொடுக்கட்டும். இதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது? இல்லை, எனக்கு புரியல. 35 கோடி கொடுத்தா வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே. ஏன் நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போனால் மொய் கொடுக்குறீங்க, அதுக்கு ரிட்டன் கிஃப்ட் வேறு கொடுக்குறாங்க. ரிட்டன் கிஃப்ட்டில் ஒரு தங்க மோதிரம் போட்டு கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, எத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம்ப்பா, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுல நம்மளுக்கு வெறும் தேங்காய் வெத்தலை பாக்குப்பாலம் தான் வச்சு கொடுத்து பழக்கம். எல்லாருக்கும் ஒரு டப்பாவில் ஒரு சின்ன தங்க மோதிரம் போட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வாங்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? இருக்குல்ல, நம்மளுக்கும் இருக்குல்ல. அப்புறம் அவர் மட்டும் குறை சொன்னால் என்ன அர்த்தம்? இவர் இருக்கார, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 35 கோடி ரூபாய் வாங்குவதற்காக இவர் அங்கே போய் ஆடிட்டார். மன்னன் படத்தில் பேசின டைலாக் என்ன தெரியுமா? இவர் பேசுகிறாரு, மன்னன் படத்தில் உங்களை மாதிரி அதிகார வர்க்கத்தை பார்த்தா நான் மட்டும் கிடையாது, என் முடி கூட ஆடாது அப்படின்னு சொல்லுவார்ல தலைவர். அந்த மாதிரி முடி கூட ஆடாதுன்னு சொன்னாரே, அங்கே சொன்னாரே, இங்கே செய்யலையே, இங்கே போய் ஆடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. இது என்னங்க கேள்வி? சினிமாவில் பண்ணுறதெல்லாம் நிஜமாக பண்ண முடியுமா? இல்லை கேட்குறேன், நீ வில்லன்கள் என்னெல்லாமோ பண்ணுறாங்க, அப்போது கேட்பீங்களா அவங்கள போய்? நீங்கள் படத்தில் மட்டும் அதெல்லாம் பண்ணீங்களே, நிஜத்தில் ஏன் பண்ண மாட்டேங்கிங்கன்னு வில்லனை பார்த்து யாருன்னா கேட்குறோமா? அது என்ன, ஹீரோவை மட்டும் நீங்கள் படத்தில் அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க, நிஜத்தில் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க? இல்லை, புரியல. வில்லன்களும் இருக்கிறாங்க, ஹீரோக்களும் இருக்கிறாங்க, மற்ற நடிகர்களும் இருக்கிறாங்க. படத்தில் என்ன பண்ணுறாங்களோ அதை நீங்கள் நிஜத்தில் பண்ணணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க?
ஒன்றுமே புரியல. இதில் வந்து பத்திரிக்கையாளராக இவர் வேற. இதில் வந்து சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் வந்து என்னை வந்து இது பண்ணாதீங்க, எனக்கு அப்படியே வாயில் வந்துடும் அப்படின்றாரு. வாயில் வந்து எங்கேயாவது போய் துப்ப வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்து கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்கணும்னு வருது. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். பத்திரிக்கையாளர் தானே நீங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அம்பானி வீட்டுக்கு போயிட்டு, ஏன்பா அம்பானி, ஏன்பா இப்படி காசெல்லாம் கரியாக்குற அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸை பண்ணலாம். இல்லை வேண்டாம், அது பண்ண முடியலன்னா எதுக்குப்பா ஜியோவில் வந்து நீங்கள் விலையெல்லாம் ஏற்றுறீங்க, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணலாமே. பண்ணி நீ எப்படிடா நீ காசு ஏற்றுவேன்னு கேட்க வேண்டியது தானே. ஒரு சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியது தானே. நீங்கள் வந்து சேகுவேர பேரெல்லாம் பின்னாடி வச்சுருக்கீங்க, போய் கேட்க வேண்டியது தானே. கேட்குறதுக்கு வந்து உங்களால் முடியல, சரி வேண்டாம், அதுதான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அங்கே வரைக்கும் போக வேணாம். இங்கே இருக்கார நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காரு, சிஎம்மாக இருக்காரு, அவர்கிட்ட போய் ஏன்பா வந்து நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கீங்க, இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து திருப்பியும் ஏறப்போதான் மின்சார கட்டணம், அங்கே போய் கேட்க வேண்டியது தானே. கொஞ்சம் இங்கே தானே இருக்கார், ஒரே ஊரில் தானே இருக்கீங்க. போயிட்டு ஏன்பா நீ இந்த மாதிரிலாம் கட்டண உயர்வுலாம் பண்ணுற, என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்த தேர்தலப்போ, ஏன்பா செய்ய மாட்டேங்கிற, அதெல்லாம் உங்கள் வாயில் வராது. தலைவர் என்ன பண்ணுறாரோ அதை சொல்லி அதுதான் வாயில் வரும் உங்களுக்குலாம். வாயில் வருதாம்மா, போய் எங்கேயாவது துப்புங்க சார். இல்லை, நான் கேட்குறேன், தலைவர் வந்து அங்கே போய் ஆடிட்டாரு, அங்கே வந்து காசு வாங்கிட்டு ஆடிட்டு போட்டோன்னு சொல்கிறேன். இல்லை, 35 கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாங்க, அதுக்காக இங்கேருந்து அங்கே போய் டான்ஸ் ஆடுறீங்களே. நான் கேட்குறேன், தலைவர்கிட்ட இல்லாத பணமா? 35 கோடிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா? கிடையவே கிடையாது. நீங்கள் தானே சொல்கிறீங்க, ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குறாரு, 200 கோடி வாங்குறாரு, இந்தியாவிலே வந்துட்டு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதை தாண்டி வந்து 35 கோடி வாங்குறதுக்காக இவர் அங்கே போய் டான்ஸ் ஆடினாரு அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எங்கெங்க, என்ன இது லாஜிக் ஏதாவது இருக்கா? 35 கோடி ரூபாய் கொடுக்குறாருன்னா இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி போய் நான் வந்து டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி மனுஷன்லாம் கிடையாதுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் நம்ம வந்து பேசுவோம். அதாவது அங்கே ஆடினவங்களுக்கு எல்லாம் அம்பானி வந்து 35 கோடி கொடுத்தாராமா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்கள், இந்த மாதிரி பத்திரிக்கையாளர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காமிச்சேன் ஒருத்தர், அவர் மாதிரி பத்திரிக்கையாளர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அம்பானியும் ஆடுறாரு, அம்பானி பிள்ளையும் ஆடுறாரு, அம்பானி மருமகளும் ஆடுறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் யார் காசு கொடுக்குறாங்க? அவங்களே கொடுத்துக்கிடுவாங்களா? இல்லை, அம்பானி குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் தான் ஆடுறாங்க, அவங்களுக்குலாம் யார் காசு கொடுப்பாங்க? ஏன் ஒரு நடிகர் வந்து அங்கே போய் டான்ஸ் ஆடினா மட்டும் உங்களுக்கு இவ்வளோ பொங்குது? எனக்கு புரியவே இல்லை. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு யாருக்குமே அழைப்பு வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் அழைப்பு வரலை, அது உண்மைதான். ஹிந்தியில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி அழைப்பு வந்ததுன்னா, அவங்க பொதுவாக வந்து நடிகர் சங்கத்துக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க பொறுப்பை, நீங்கள் வந்து எல்லா நடிகர்களுக்கும் அழைப்பு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த சினிமா சம்மந்தப்பட்ட அந்த சங்கங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்துட்டாங்க. அவங்க மொத்தமாக எல்லாருக்கும் வந்து இன்விடேஷனை தட்டி விடுறாங்க. அப்படி தட்டி விடும் பொழுது அதை வந்து எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க பழகிறது அங்கே தான். அதனால் வந்துட்டு அவங்க அங்கே தான் கொடுப்பாங்க. அவங்க ஹிந்திக்காரங்கன்றதுனால ஹிந்தி தான் அவங்க பார்ப்பாங்க, சரியா? தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இங்கே தானே நம்ம வந்து ஜியோ சிம்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு கொடுக்கலையே அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வியெல்லாம் வந்துட்டு எப்படி தான் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது என்ன அப்படின்னா, பிஎஸ்என்எல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் போய் யாருன்னா வந்துட்டு சிம்மு வாங்குகிறோமா, அதில் காசு கம்மி தான். ஜியோ கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து கம்மி தான். அதில் காசு வாங்குறது இல்லை, அதில் வந்துட்டு வந்து நம்ம சிம்மு இது பண்ணுறது இல்லை, நம்ம அதுலேருந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை, கவர்மெண்ட் விஷயம் எதையுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் வந்து அது வந்து யூஸ் இல்லாமல் கிடக்குது. அப்படி தான் வந்து சொல்லணும், எல்லா விஷயமே அப்படி தான். இதை நம்ம வந்து ப்ரைவேட்டில் வர்றதை தான் மதிக்கிறோம், ப்ரைவேட்டாக இருக்கிறது தான் நோக்கி ஓடுறோம் அப்படின்னு சொன்னால் கார்பரேட்காரங்க ரேட் ஏற்ற தான் செய்வாங்க. இது வந்து நம்ம கேள்வி கேட்குறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது, நம்மக்கிட்டே ஒழுங்கு கிடையாது. அப்புறம் அவங்கக்கிட்ட போய் நீ ஒழுங்கா இருன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது, இல்லையா? ஸோ நீ வந்து காசு வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, குற்றம் சொல்வதற்கு கூட நம்மளுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே இருக்கிறவங்க வந்து விலையேற்றம் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு கேட்குறதுக்கு துப்பு கிடையாது. அங்கே போய் ஒருத்தர் ஆடிட்டாரா அதை வந்து இங்கே வந்து பெருசாக பேசுகிறாங்க. இல்லை, நான் கேட்குறேன், ஒரு 70 வயசு மனுஷன் 70 வயசு தாண்டிடுச்சு, சரிங்களா? ஸோ 70 வயசு மனுஷன் ஒரு 35 கோடி வாங்குறதுக்காக இங்கே இருந்து லொக்குன்னு கஷ்டப்பட்டு அங்கே போய் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்கிறது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அவர் அம்பானி பெருசாக கல்யாணம் நடத்துகிறாருன்னா நடத்ததான் செய்வார். இப்போ நம்மலாம் வந்து சாதாரணமாக நடத்துகிறோம், ஒரு 4 செவத்துக்குள்ளே வச்சு வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் தானே.
அப்படியா பண்ணுறோம்? கிடையாது. நம்ம சக்திக்கு மீறில நம்ம கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணப்பட்டு எடுக்கிறது வந்து சாதாரணமாகவா எடுக்கிறோம்? ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் போதுமா சாரி அப்படின்னு சொல்லி யாருன்னா வந்து கல்யாணப்பட்டு எடுத்து கொடுக்குறோமா? கிடையாது. ரிசப்ஷனுக்கு வாங்குற சேலை வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு சாரி எடுக்கிறாங்க. 10,000 ரூபாயிலேருந்து லட்சக்கணக்கு வரைக்கும் போகுது சாரி எல்லாம். நம்ம சாதாரண வீடுகளில் சொல்கிறேன். அப்போ நம்மளே வந்து அவ்வளோ செலவு பண்ணுறோம் கல்யாணம் அப்படிங்கிறப்போ, அப்போ அவங்க வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு அவருக்கு பையன் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் செலவு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு அவர் செலவு பண்ணுறாரு. அவ்வளோதான் விஷயம். இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தான் வந்து நம்மளால தான் அவங்க வந்து பணக்காரங்க ஆனாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பேச்சு பேசுவாங்க. எல்லாம் நாங்கள் கொடுக்குற காசு நீ எப்படி செலவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து சைல்டிஷாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பணக்காரங்க ஆக வேண்டாம்னு நினச்சா அவங்க சிம்மை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அவங்க ஜியோவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அவங்க ப்ராடக்ட் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளால் முடியல அப்படிங்கிறப்போ மற்ற விஷயங்களில் கேள்வி கேட்குறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஒன்றுமே கிடையாது இல்லையா? அவங்க வீட்டு கல்யாணம் அவங்க நடத்துகிறாங்க. அந்த ஊரில் வடநாட்டில் வந்துட்டு சங்கீத்துன்னு ஒன்று பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு. அந்த சங்கீத்தில் வர அத்தனை பேருமே டான்ஸ் பண்ணுவாங்க. அது அங்கே உள்ள கலாச்சாரம். அதை வந்துட்டு நீ வந்து டான்ஸ் ஆடிட்டாரு, இவர் இப்படி ஆடிட்டாரு, அவர் அப்படி ஆடிட்டாரு, இவருக்கு வயசாகி போச்சு, வயசான காலத்தில் எதுக்கு அப்படி தான் பண்ணுவார். எங்கள் தலைவர் அப்படி தான் பண்ணுவார். நீங்கள் என்ன வேணால் கத்திட்டு போங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன் வந்துட்டு எப்படா இந்த மனுஷரை வச்சு சம்பாதிக்கலான்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டாலே அப்படிதான். அது வந்து பாசிட்டிவாக பேசுகிறோமோ நெகட்டிவாக பேசுகிறோமோ ஒரு மனுஷனை பற்றி நம்ம வந்து பேசுனா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான் இருப்பார். அதனால தான் வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தலைவர் எப்படா ஏதாவது பண்ணுவாரா, ஏதாவது பண்ணால் நம்ம வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் வந்துட்டு அவரை பற்றி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறத விட நெகட்டிவாக யாருன்னா பேசுனாங்கன்னா நம்ம பெரிய லெவலில் ரீச் ஆயிடலாம், டக்குன்னு வந்து நம்மளுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இப்போது. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் பற்றி வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, அவர் வந்து அவர் மேலே வெறுப்பை உண்டாக்குற மாதிரி பேசுகிறது, அவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து நெட்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெட்டில் வந்து எடுத்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய வந்து இதை விட படு மோசமாக பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி இருந்துட்டு போங்க, எங்களுக்கு என்ன வந்தது, அவர் ஆடினா உங்களுக்கு ஏன்டா வலிக்குது அப்படின்னு தாங்க. அவர் கால் அவர் கை அவர் ஆடுறாரு, உங்களுக்கு என்ன வந்தது? அங்கே வந்து அத்தனை விஐபிஸும் ஆடினாங்க. அது வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அத்தனை விஐபிஸும் ஆடினாங்க. அதில் இவரும் வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப்பு, அவர் வந்து சும்மா நின்றுட்டு வர முடியாது இல்லையா, அதனால் ஒரு மரியாதைக்கு ஒரு 2 ஸ்டெப்பு ஆடினார். உடனே வந்து இவங்க அதுக்கு ஒரு பெரிய கதை எழுதி திரைக்கரை வசனம் எல்லாம் எழுதி அதை வந்து கேமரா முன்னாடி வந்து டைரக்ஷன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காசு கொடுத்தா ஆடுவாராம், காசு கொடுத்தா பாடுவாராம், காசு கொடுத்தா அது பண்ணுவாராம். இல்லை நான் கேட்குறேன், உங்களுக்கு வந்து ஒரு 1,00,00,000 ரூபாய் கொடுக்குறேன், நீ ஒரு டான்ஸ் ஆடுன்னு சொன்னால் எத்தனை பேர் ஆட மாட்டேன்னு சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்கள். 1,00,00,000 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு 5 நிமிஷம் டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு மியூசிக் போட்டு சும்மா ஏதோ ஒரு டான்ஸ் பண்ணுப்பா, உனக்கு ஒரு 1,00,00,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து ஆட மாட்டேன், அதெல்லாம் ஆட மாட்டேன், நான் மட்டும் இல்லை என் முடி கூட ஆடாது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்களில்? இந்த பத்திரிக்கையில் பேசிட்டு திரிகிறாங்களே அவங்க எல்லாருமே வந்துட்டு காசுக்கு தான் வந்து பேசுகிறாங்களே. கரெக்டாக தானே? யூடியூப்பில் போய் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஃபேஸ்புக்கில் பேசுகிறாங்க, எந்த ஆன்லைனில் பேசுகிறதா இருந்தாலும் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறீங்க. என்ன வேலை செஞ்சாலும் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறீங்க. நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா வேலை பார்க்குறீங்களா? எந்த பத்திரிக்கையாளராக வேணா இருக்கட்டும், நான் ஃப்ரீயாக வந்து பத்திரிக்கை தொழில் பண்ணுறேன், ஃப்ரீயாக வந்து எல்லாருக்கும் வந்து பத்திரிகையாளராக இருக்கிறேன், நான் காசே வாங்காமல் மக்களுக்கு வந்து செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா இருக்கிறீங்களா? யாருன்னா இருந்தால் லைனில் வாங்க பார்க்கணும். பண்ணுறதெல்லாம் காசுக்கு தானே பண்ணுறீங்க. காசுக்கு நம்ம பண்ணால் அது வந்து நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கணும். இதே தலைவர் பண்ணால் நீ எப்படி இவ்வளோ சம்பாதிப்ப, உனக்கு எதுக்கு இவ்வளோ காசை வச்சு நீ என்ன பண்ணுற, நீ என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ண, நீ அங்கே போய் பண்ணுற, நீ கர்நாடகாவில் பிஸ்னஸ் பண்ணுற, அவர் எங்கே வேணால் பிஸ்னஸ் பண்ணிட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன வந்தது? வெளிநாட்டில் சம்பாதிக்கிறவன் எல்லாம் வெளிநாட்டில் தான் செலவு பண்ணுறான்னா என் உள்ளூரில் வந்து வீடு கட்டுறது கிடையாதா?
அதே மாதிரி தானே எதுவும் நம்ம ஆளுங்க வெளிநாட்டில் போய் சாதிச்சா மட்டும் அப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவீங்க. வெளியூர்லேருந்து யாராவது இங்கே வந்து ஏதாவது சாதிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து வலிக்கும். அதுதான் வந்து இந்த வன்மத்துக்கு உண்டான பேசிக் ரீசனே அதுதான். இன்னொன்று என்ன அப்படின்னா, எத்தனை வருஷந்தாயா இவர் ஓடுவார் அப்படிங்கிற நினப்பு எல்லாருக்குமே இருக்குது. அதாவது நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னை வரைக்கும் அவர் தான் நம்பர் 1. கிட்டத்தட்ட 40 வருஷம் கடந்துடுச்சு. சரிங்களா? ஸோ 40 வருஷமாக இவரே நம்பர் 1 இருக்காரே, வேற யாரும் வரலையே அப்படிங்கிற ஆதங்கமாக கூட இருக்கலாம். இல்லைன்னா நம்ம நினச்ச நடிகர் நம்பர் 1க்கு வரலையே, இவங்க வந்து நம்பர் 1ஆவே இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம். கமல்ஹாசன் கூட வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதாவது நான் வந்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் அப்படி இப்படின்னு பண்ணுறேன், அதெல்லாம் வந்து இவர் சும்மா நடந்து வந்தாலே நடக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையான வார்த்தை தான் அது. அதாவது என்ன அப்படின்னா, இவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டைல் அப்படிங்கிறதுக்கு மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்டைலை தான் ரசிக்கிறாங்க. ஒரு ஃபாஸ்ட்டாக வர்றது, ஸ்டைலாக நடக்கிறது, இதுதான் வந்துட்டு மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நீ வந்து பக்கம் பக்கமாக வசனம் பேசுகிறத விட, நல்ல மேக்கப் போட்டுக்கிறத விட, விதமாக மேக்கப் போட்டுக்கிறது, விதமாக காஸ்டியூம் போட்டுக்கிறது, இதெல்லாம் விட ஒரு ஃபாஸ்ட், ஒரு ஸ்டைல், ஒரு லுக், இதுதான் வந்துட்டு மாஸாக வந்துட்டு காமிக்க முடியுது. இப்போ வந்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, படத்தில் வந்து இப்படி இருக்கிறாங்களே, நேரில் வந்து இப்படி இருக்கிறாங்களே. ஆமாம், படத்தில் அப்படியே 100 பேர் வந்தால் கூட தூக்கி போட்டு மீசி அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எந்த ஹீரோவாவது ரியலாக ஒரு 100 பேர் வந்தால் தூக்கி போட்டு மிதித்து அடிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. படத்தில் காமிச்சா ரசிக்கிறோம்ல, அதே நீ வந்து ஒரிஜினலாக பண்ணுன்னு சொன்னால் அவங்களால பண்ண முடியாது. அவங்களும் மனுஷங்க தான். அதே மாதிரி தான் தலைவர் பண்ணால் மட்டும் ஏன் உங்களுக்கு எல்லாம் எரியுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அதாவது ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ பெருசாக சாதிச்சிட்டானே அப்படிங்கிற பொறாமை தான் வந்து அந்த ஒரு வயிற்றெரிச்சல் தான் இவங்க எல்லாருக்குமே வந்து வெளியில் வருது. அது எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. பேசிட்டு போங்கன்ற நான், யார் வேணால் பேசிட்டு போங்க, நாங்கள் வந்து தலைவரை கொண்டாடுறது தான். அவர் வந்து என்ன பண்ணாலும் சரி, டான்ஸ் ஆடினாலும் சரி, ஆடலைனாலும் சரி, படம் நடித்தாலும் சரி, நடிகலைனாலும் சரி, எங்கள் தலைவர் தான். நாங்கள் அவங்கள கொண்டாட தான் செய்வோம். அண்ட் இந்த வீடியோ யாருன்னா தலைவரோட ஹேட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, சரியா? இது பியூராக ஒன்லி ஃபார் தலைவர் ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் நான் பேசினேன். ஏன்னா சமீப காலங்களில் வர வீடியோக்களை பார்க்கும் பொழுது வந்துட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ வன்மம் ஒருத்தர் மேலே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒருத்தர் எவ்வளோ தூரம் உயரத்தில் இருக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து வன்மமும் அவங்க மேலே கொட்டப்படும். இது வந்து இந்த காலத்தில் நிதர்சனமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஏன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, காய்ச்ச மரம் தான் வந்து கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம். அதே மாதிரி தான் எந்த ஆள் வந்து நல்லபடியாக வாழுறாங்களோ, நிறைய சம்பாதிக்கிறாங்களோ, இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது எரியதான் செய்யும். இதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அங்கே ஆடக்கூடிய அந்த இடத்துல வந்து யாருமே அவரை டிஸ்டர்ப் பண்ணல. எந்த ஃபேன் பேஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, என்னதான் அவர் சம்பாதிச்சாலும், என்னதான் அவர் மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது. ஒரு கூண்டு கிளி மாதிரி தான். தங்க கூட்டில் அடைக்கப்பட்ட ஒரு கிளி வந்து தங்க கூடு அப்படிங்கிறதுக்காக வந்து சந்தோஷப்பட முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே. ஸோ ஒரு இடத்துல போகிறோம், அங்கே வந்து நம்மளுக்கு கேமரா டிஸ்டர்பன்ஸ் இல்லை, வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு மொமெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை அவங்க பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் அங்கே நடந்திருக்கு. இவ்வளோதான் சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு இடத்துக்கு போகிறோம், அதில் வந்து நம்ம பழைய நண்பர்களை சந்திக்கிறோம், வேறு மொழியில் இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் சந்திக்கிறோம், அவங்களாம் சேர்ந்து ஒரு மியூசிக் போட்டு ஜாலியாக ஆடுறது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனால் ஆட மாட்டோமா? எத்தனை பேர் ஆடிருப்போம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் இதை பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் அடுத்தவங்க கல்யாணத்தில் வந்து ஒரு டான்ஸ் கூட நான் பண்ணது கிடையாது, நான் வந்து கம்முன்னு இருப்பேன், நான் இதுக்குமே வந்து ரியாக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கிடையவே கிடையாது. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு வந்து நம்ம போகிறோம், இல்லை நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட படித்தவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு வந்து நம்ம பண்ணும்பொழுது அங்கே வந்து ஒரு டான்ஸ் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இப்போ போயிட்டுருக்கு. அதை தான் வந்து அவரும் பண்ணார். ஒரு சிம்பிள் விஷயம். இதுக்கு வந்துட்டு அவர் ஆடுறது சரியில்லை, அவர் அப்படி ஆடுறாரு, அவர் இப்படி ஆடுறாரு, எப்படி வேணால் ஆடிட்டு போட்டுமே. அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு கிடைக்காது.
தன்னுடைய இஷ்டத்துக்கு வந்து ஆடுறது. ஒரு கேமரா இல்லாமல், வேறு யார் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக சுதந்திரமாக தனக்குத்தானே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு மொமெண்ட் கிடைக்கும் போது அதை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. லெட் தம் என்ஜாய், அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் கிடைக்கிற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. காசு பணம் நிறைய இருக்கலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய, சாதாரண மக்கள் அனுபவிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காது. அது கிடைக்கும் பொழுது அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. அதில் போய் வந்து ஏன் வன்மத்தை கொட்டி அவரை போட்டு பாடாப்படுத்தி, எனக்கெல்லாம் வந்துட்டு பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது சிரிப்பு தான் வருது. ஏன் வந்து பியூராக தெரியுது இவங்களுக்கெல்லாம் பொறாமை இருக்குது, இவங்களுக்கெல்லாம் வன்மம் இருக்குது அப்படிங்கிறது பியூராக தெரியுது. ஏன் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த டான்ஸ் வந்த உடனே வந்து எல்லோரும் வரமாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு நோட்ஸ் எழுதி எந்த படத்துலேருந்து எந்த டைலாக் எடுத்து எழுதி வர்றது, இல்லை எந்த பாட்டிலேருந்து எழுதி வர்றது, இவங்க வந்து யார் மாதிரி ஆடுறாருன்னு கம்பேர் பண்ணி வருது, இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க பேசுகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி பேசினாலே எனக்கு டயர்ட் ஆகிடுது. என்ன பண்ணுறது? அதனால் வந்துட்டு அவர் அப்படி தான் ஆடுவார், அவர் அப்படி தான் இருப்பார். உங்களால் பார்க்க முடிஞ்சா பாருங்கள், பார்க்க முடியலன்னா கண்ணை மூடிட்டு பேசாமல் இருங்க, அவ்வளோதான். சரியா? இதை தான் வந்துட்டு இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் நிறைய பேசணும்னு நினச்சேன், எனக்கு பேச முடியல, ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ இதுக்கு மேலே பேசினா அவங்களுக்கும் டயர்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தலைவரின் ஃபேன்ஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ஹேட்டர்ஸ் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.